ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கூட. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம லாஸ்ட் ஒரு மாதம்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒரு மாதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண குரூப்பில் என்னென்ன பண்ணமோ அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆப்ஷன்ஸ்க்கு கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 ஸ்டாக்ஸு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்ல போகிறேன், அண்ட் அதோட ரீசனும் சொல்ல போகிறேன். ஸோ தட் பேப்பர் ட்ரேட் பண்ணுறவங்க, லாங் டேர்ம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் டெக்னிக்கல் அனலைஸை பார்த்துட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடில் இந்த கால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் குரூப்பில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேட் அண்டு பேப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கான குரூப்பு. ஸோ இதில் நம்ம வந்து நிறைய கால்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடையாது, ட்ரேடிங்க்கும் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் மணி போட்டு பண்ணுறதுக்கு கிடையாது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக உள்ளே வரும்போது ஒரு காலை நம்ம கொடுக்குறோன்னா, அந்த காலை உங்கள் டெக்னிக்கல் அனலிஸ்டோட செக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ரெஜிஸ்டர்டு அட்வைசர் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேட்னால் மணி இல்லாமல், இங்கே நான் வந்து இவ்வளோ ரூபா காசு போட்டிருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஓகே நமக்கும் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த என்ட்ரியை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேப்பர் ட்ரேடுக்கு எந்த அப்ளிகேஷனும் இல்லைனா, ஜஸ்ட்டு உங்கள் சார்ட்டில் அந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டில் இந்த லெவலில் நான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த லெவலில் எக்ஸிட் நம்ம கொடுக்கும்போது அந்த லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இல்லை நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் லெவலில் எக்ஸிட் லெவல் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை நம்ம இவ்வளோ மணி போட்டிருந்தால் இவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ தட் இது பேசிக்கலாக என்னென்னா, உங்கள் டெக்னிக்கல் அனலிஸை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூட். ஓகேங்களா? இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற கால்ஸ் வந்து கரெக்டாக வருதா, எத்தனை கால்ஸ் கரெக்டாக வருது அப்படின்றது பார்க்குறது தான் எனக்கான பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கொடுக்குற கால்ஸ் வந்து பேப்பர் ட்ரேட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸ் வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ நம்ம குரூப்பில் வந்து ஏஷியன் பெயிண்ட், அதாவது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஏஷியன் பெயிண்ட் விழ போகுதுன்னு சொல்லி நிறையா யூடியூப் சேனல்ஸில் சொல்லியிருந்தாங்க. பட் நாம் மட்டும் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம சொன்ன இடத்துல, அதாவது நம்ம மார்க் பண்ணி காட்டினது வந்து 2247 ரூபாய்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணி காட்டியிருந்தோம். பட் அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபா வாக்கில் இறங்கியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2483 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை வந்து உங்கள் டெக்னிக்கல் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அன்றைக்கி சொன்ன அன்றைக்கி ஓகே இது ஏறுமா, எப்படி இதை சொன்னார் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அது டவுட் இருந்தால் நம்ம குரூப்பில் கேட்கலாம். ஸோ அது வந்து இந்த ரீசனால் தான் நான் இந்த கால் கொடுத்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். வீக்கெண்டில் ஒரு காலையும் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் ஒரு ஃபண்டமெண்டலி காம்படிட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்து ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் வந்து காம்படிட்டராக வந்திருக்காங்க. அதனால் அந்த ஸ்டாக் நிறைய இறங்கிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் வந்து டுவர்ட்ஸ் இறங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம கால் கொடுத்ததுக்கப்புறம் ஏறினது. ஓகேங்களா? ஸோ இறங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நோட் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துக்கிட்டே மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்மால் ரீடெஸ்ட் எடுத்து இங்கேருந்து அப்படியே பறந்துட்டான் ஆள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலிசிஸ் நீங்களும் பண்ணணும், உங்களுக்கும் தேவைப்படணும் அப்படின்னு நினச்சினா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆகிக்குங்க. ஓகேவா? ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் காலாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஷார்ட் டேர்ம் காலம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கேல்பிங் நிறைய பேர் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில், ஸ்விங் ட்ரேட் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தா ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட். தமிழ்நாட்டிலே நம்ம ஒருத்தவங்க தான் வந்து அதிகமாக பேப்பர் ட்ரேட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரே குரூப்பில் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட்ஸு, ஸ்கேல்பிங்கு, அப்புறம் ட்ரேட்ஸ்லேயும் அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ஸு, ஃபியூச்சர் ட்ரேட்ஸ்க்கான கால்ஸு, அதுலேயே வந்து ஷார்ட் டேர்ம் கால்ஸு, அதுலேயே வந்து இன்ட்ராடே கால்ஸு, அதுலேயே வந்து பொசிஷனல் கால்ஸு, இப்படி எல்லா விதத்துக்குமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே குரூப் நம்ம குரூப் தான்.
ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கால் கிடையாது, எல்லாமே பேப்பர் ட்ரேட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நானுமே பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடில் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் வந்து காட்டினேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேர்சிம் வந்து நம்ம வந்து கொடுத்த ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. கேர்சின் வந்து நம்ம கொடுத்த ரேட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்துக்குங்க, வரேங்க, டைம் பார்த்துங்க. எப்போ கொடுத்துருக்கேன்? காலைல 6 மணிக்கு கொடுத்துருக்கேன், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த காலில் ரேட் பார்த்திங்கன்னா அரவுண்டு எங்கே இருக்குது பாருங்க, 2779. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி அப் டு எது வரைக்கும் போனாருன்னு பார்த்தோன்னா கேர்சிம் ஓகே, நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 14 ரூபாய்க்கு போச்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே ஹை. அடுத்தது அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 26 ரூபா ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 33 ரூபா ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 56 ரூபா ஏறிச்சு. நான் 33 ரூபா இருக்கும்போதே எக்ஸிட் கொடுத்துட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேப்பர் ரேட் தான் பண்ணுறோம். ஸோ ரிஸ்க்கு இது ரியல் மணி போட்டால் எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை பார்க்குறதுக்கு, ப்ளஸ் ஈவன் தான் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணாலும் ரியல் மணி போட்டிருக்கோம், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. திடீர்னு ஏதாவது மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்ஸ் மாதிரி இருந்துட்டு நான் நல்லா பயந்துட்டு எக்ஸிட் கொடுத்தேன். பட் அதுக்கப்புறமும் புல் பேக் ஆகி போயிடுச்சு. அப்புறம் 56 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் ஒரு 58 ரூபா வரைக்கும் போச்சுங்க மேக்ஸிமம் நேற்று. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ஒரு கால் கொடுத்துருந்தேன் அல்ட்ராடெக்கில். ஸோ அல்ட்ராடெக்கில் நான் கொடுத்த கால்லேருந்து இன்னும் கிட்டத்தட்ட 1% நினைக்கிறேன். நேற்று 150 ரூபா வரைக்கும் நேற்று காலில் அவருக்கு இதே டைமில் கொடுத்துருந்தேன், அவருக்குமே ஏறி இருந்தது. ஸோ அதே மாதிரி நேற்று வந்து காலில் வந்து இன்னொரு கால் கொடுத்துருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூடாயில். ஸோ குரூடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலில் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம்? 9:50 8:50 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நேற்று ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருந்தோம்? செல் குரூடாயில் பேப்பர் ட்ரேட் ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், செல் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம் குரூடாயில். ஸோ நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குரூடாயில் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன்லேருந்து, அதாவது நம்ம கொடுத்த ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 5796 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த ரேட்லேருந்து ஹை தான் ஓப்பன் ஆச்சு, அதாவது 5810 ரூபா 800 ரூபா கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருந்தால் அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது இங்கே தான் வாங்க முடியும் இல்லையா? ஸோ இங்கேருந்து செல் கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து செல் கொடுத்தது மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆனது வந்து 5810 அந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் நம்ம எக்ஸிட் ஆகும்போது 5779 ரூபா, ஒரு ரூபாய்க்கு 100 ரூபாய் ஏறி இருக்கும். ஸோ தட் நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணால் கூட அபோவ் 1000 ருபீஸ் உங்களுக்கு சாலிடாக ஒரே ஒரு லாட் எடுத்திருந்தாலே ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப். இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இதில் பேப்பர் ட்ரேட் பண்ணது எல்லாத்தோடைய டீட்டெயில் போட்டிருப்போம். நம்ம கொடுத்த கால்ஸ் இது ஒரு நாளில் மட்டும் நம்ம கொடுத்தது. ஏஷியன் பெயிண்ட் கொடுத்ததுலேருந்து பார்க்க நம்ம ரீசெண்ட் டேஸில் ஏஷியன் பெயிண்ட்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அவ்வளோ பேப்பர் ட்ரேட் கால்ஸு எல்லாமே. இந்துஸ்தான் லீவர் ஆகட்டும், நெஸ்லேவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு. ஓகேங்களா? ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து இந்த பாருங்க, நெஸ்லே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா நம்ம பேப்பர் ட்ரேட் ஆப்ஷன்ஸில் போட்டு எடுத்தது. ஸோ இப்படி நிறையா வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து நம்ம இதை பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். கிளாஸஸ் வீக்கெண்டில் வந்து குரூப் டிஸ்கஷன், ஃப்ரீ குரூப் டிஸ்கஷன் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் வேணும், நீங்களும் தனியாக இதெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் தனியாக எடுத்து பண்ணலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. ஸோ வி ஆர் நாட் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், பட் ஸ்டில் நம்மளுடைய பேப்பர் கால்ஸ்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். கொஞ்ச நாள் பாருங்கள்.
உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கொடுக்குற கால்ஸ் எதுவுமே வந்து மணி போட்டு பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ் அண்டு பேப்பர் ட்ரேடிங்க்கு மட்டுமே. ஓகேங்களா? நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இழந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து ஏன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். ஓகேங்களா? ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஃபால் மார்க்கெட்டில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 500 ரூபா 560 ரூபாவில் இருந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபா கிட்ட இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து ரிட்ரஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஸோ தட் நீங்களும் இந்த இடத்துல ஒரு பேப்பர் ட்ரேடுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக்கில். ஸோ தட் உங்களுக்கு வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் ஏன் விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வாட்டி சம்மரில் ஒன்றும் பெருசாக வந்து மூவிங் ஆகலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது இல்லாமல் ஜியோ வந்து உள்ளே வந்திருக்காங்க, என்ட்ராயிருக்காங்க இதே ஃபீல்டில். ஸோ இவங்களுடைய மெயின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7up, பெப்சி, ஸோ இந்த மாதிரி பெப்சிகோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு இவங்களுக்கு இருக்குது, பீவரேஜ் ப்ராடக்ட்ஸு. ஸோ இதில் அவங்க வந்ததுனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும். ஸோ இதிலேருந்து அவங்க இப்போது இது ஒரு நல்ல ரேட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக இருந்தாலும் சரி, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களுடைய டெக்னிக்கல் அனலிஸ்ட் கூட செக் பண்ணுங்கள். கரெக்டு தான், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தனா வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரைட்டாக தப்பான இன்னொரு வயசில் ஒரு மாதத்தில் உங்களுக்கு தெரியும். அண்டு இல்லை இது தப்பாக இருக்குது, இன்னும் இறங்கும், இல்லை ஆல்ரெடி ஏறிடுச்சு, இது ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டு நீங்கள் நினச்சாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை தெரிவிங்க, நாங்களும் உங்கள்கிட்டருந்து கற்றுக்குறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐடிசி. ஓகேங்களா? ஐடிசி. ஓகே. ஸோ ஏன் ஐடிசின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஐடிசியுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ரிட்ரஸ்ட் ஆகிட்டு ஒரு பெரிய ரேட்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கோம். நான் கொடுத்த 2 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நிஃப்டி ஷேர்ஸ், இன்னொன்று வந்து ஒரு வெல் ரெனவுண்டு கம்பெனி. ஸோ எதுவுமே தெரியாத கம்பெனி கிடையாது. ஸோ இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது கரெக்டான பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அண்ட் இங்கேருந்து ரிட்ரஸ்ட் ஆகி போகுது. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ரேட்டுக்கு, பிகாஸ் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 கிட்ட வந்து ஆல் டைம் ஹை இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த ப்ரைஸை கன்சிடர் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம 52 வீக்ஸ் லோக்கு பக்கத்துலேயே, ரொம்ப பக்கத்துலேயே, ஒரு 20 ரூபா பக்கத்துலேயே நம்ம இதை வாங்குகிறோம். ஸோ இங்கேருந்து ரிட்ரஸ்ட் ஆகி போனால் கூட உங்களுக்கு அரௌண்டு ஒரு 500 ரூபா வாக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இந்த ஐடிசிக்கு 520 பொங்கல்கிட்ட வந்து வந்துடும், நியூ இயர்க்கெலாம் வந்து 500 டச் ஆகிடும் அப்படின்னு நம்ம கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்தது மட்டும் பேஸ் பண்ணாமல் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரமும் அப்படி தான் தெரியுது. ஸோ அதனால் வந்து தைரியமாக இந்த காலை வந்து லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ நீங்கள் பேப்பர் ட்ரேடே இந்த 2 கால்ஸில் பண்ண போகிறீங்க, இல்லை நம்ம குரூப்லேயே வந்து இருக்கீங்க, நீங்கள் நான் எல்லா கால்ஸும் எடுக்க போகிறீங்கன்னா பேப்பர் ட்ரேடே எடுத்தாலும் அதில் வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள். மணி போட்டதாக நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்சியராக அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் எடுக்கிறீங்க, ஓகே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்னு உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தோணுதுன்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு அது கட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரணும்னு தோணுதோ அதை கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ரியல் மணி போட்டிருக்கோம், இதுலேருந்து நம்ம இந்த ப்ராஃபிட் வந்தால் போதும், வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், இது வந்தால் நான் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. நல்லா கேட்டுங்க, உங்களுடைய ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் அண்ட் அந்த ஸ்டாக் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் கிடையாது. நீங்கள் என்ட்ரி இந்த இடத்துல எடுக்கலாம், இது நல்ல ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அங்கேருந்து
மார்க்கெட் மூலயமா அது எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதோ அப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். எனக்கு 1000 ரூபாய் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், 500 ரூபா வந்தால் வெளியே வந்துடுவேன், ஏற்கனவே 1000 ரூபாய் இருந்தது பட் இப்போ 500 ரூபா தான் இருக்குது, மறுபடியும் அந்த 1000 ரூபா வரும்போது நான் கொடுத்துருவேன். அப்படிலாம் இல்லாமல் ஓகே மார்க்கெட் இதுதான் பொசிஷன் இன்றைக்கி அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு நீங்களுமே வந்து ரொம்ப நாளாக பேப்பர் ட்ரேடே ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டை ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் போக முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் இந்த சார்ட்டில் போய்ட்டு லைன் எடுத்து நான் இங்கே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா என்ட்ரிலாம் ப்ளூ கலர் லைன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னா இதோ இந்த இடத்துல உங்கள் டெக்னிக் போகிறேன், இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னா இங்கே போட்டு இதை வந்து கலர் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெட் கலர். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ரெட் கலருக்கு வந்தால் நான் செல் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த இடம் என்ன ரேட்டு 428 ரூபா. இப்போ இங்கே என்ன 417 ரூபா. உங்கள் டெக்னிக் பார்க்குறோம் 417 ரூபா. இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும்னா இங்கேருந்து ஒரு 10 ரூபா வந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் 10 ரூபா வந்தோடனே அந்த லைனுக்கு அந்த போட்டு வச்சுங்க. ஒன்ஸ் அங்கே வந்தோடனே மேலே போகுது டெக்னிக்கல் பாருங்கள், இல்லை டவுட் ஆகுனா எக்ஸிட் ஆகிடுங்க, இல்லை டெக்னிக்கல் நல்லா இருக்குது இன்னும் போக வாய்ப்பு இருக்குன்னா அந்த டார்கெட்டை ரீகன்சிடர் பண்ணி அடுத்த பொசிஷனுக்கு வைங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் உங்களுடைய வின்னிங் ரேஷியோவை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மணியை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த கால்ஸ் ஐடிசி அண்ட் அருண் பீவரேஜ். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதோட ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா?